ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு டிசம்பர் 13, 2025. பகவான் நமது வாசலுக்கு விருந்தினராக ஆகி வந்திருக்கிறார். உயர்ந்த அதிர்ஷ்டத்தை எடுத்து வந்திருக்கிறார். நமக்கு கிரீடத்தை காண்பிக்கின்றார். வாருங்கள் குழந்தைகளே, இந்த கிரீடத்திற்கு அதிகாரியாகிவிடுங்கள் என்கின்றார். எனது கல்பத்தின் உலகராஜ்ய அதிகாரிகள் நீங்கள்தான் என்கிறார். அவரிடமிருந்து நாம் எப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்பது நமது கைகளில் தான் இருக்கிறது. உலக ராஜ்யத்தின் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளலாம் அல்லது ராஜ்ய குடும்பத்தில் வரலாம். அதனை ராயல் ஃபேமிலி என்று கூறப்படுகிறது. அந்த ராயல் ஃபேமிலியின் அனைத்து உறுப்பினர்களும் ராஜ்ய அதிகாரிகளாகத்தான் கருதப்படுவார்கள். இப்போது யார் பாபாவின் இதய சிம்மாசனத்தில் வீற்றிருப்பார்களோ அவர்கள்தான் நாளை ராஜ்ய சிம்மாசன அதிகாரியாக ஆகிறார்கள். எனவே பாபா நமக்கு சிம்மாசனத்தை வழங்கியிருக்கிறார். மேலும் பலவிதமான ஊஞ்சல்களை கொடுத்திருக்கிறார். நாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த ஊஞ்சல்களில் ஆடிக்கொண்டே இருப்போம். அவ்வப்போது சுகங்களின் ஊஞ்சல், அவ்வப்போது அமைதியின் ஊஞ்சல், அவ்வப்போது அன்பின் ஊஞ்சல், அவ்வப்போது ஆனந்தத்தின் ஊஞ்சல், அவ்வப்போது தூய்மை தன்மையின் பரம ஆனந்தத்தின் ஊஞ்சல். இவை அனைத்தும் நமது ஊஞ்சல்களாகும். எப்போது நாம் ஆழமான சுகத்தின் அனுபவத்தில் இருப்போமோ அதனை அதீந்திரிய சுகம் என்று கூறப்படுகிறது. அதனை விட பெரிய ஊஞ்சல் வேறு எதுவும் இல்லை. ஆத்மா முற்றிலும் திருப்தி அடைந்து விடுகிறது. ஜென்ம ஜென்மத்தின் துக்கங்கள் அழிந்து விட்டதாக அனுபவமாகிறது. சுயத்திற்குள் சுகத்தின் உணர்வை அதிகரித்து கொண்டே செல்வோம். அந்த சுகம் அசரீரி பயிற்சியிலும் கிடைக்கும். அந்த சுகம் பாபாவோடு உரையாடல் செய்யும் போது கிடைக்கும். அந்த சுகம் அமிர்த வேளையிலும் கிடைக்கும். அந்த சுகம் முரளியை கேட்கும் போதும் கிடைக்கும். அந்த சுகம் யார் பிறருக்கு சுகமளிக்கிறார்களோ அவர்களுக்கு அதிகமாக கிடைக்கப்பெறும். மேலும் யார் பாபாவின் சேவைகளை நிறைவேற்றுகிறார்களோ, யார் யஜ்யத்தை செழிப்பானதாக ஆக்குகிறார்களோ அவர்களுக்கும் அந்த சுகம் அதிகமாக கிடைக்கப்பெறும். யாருக்கு அதிகமான சுகம் அனுபவமாக வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறதோ அவர்கள் அமைதியாக 10 நிமிடங்கள் அமர வேண்டும். ஆத்மஸ்வரூபத்தை பார்த்தபடி பயிற்சி செய்ய வேண்டும். ஆத்மாவாகிய நான் சுகஸ்வரூபமானவனாவேன். என்னிடமிருந்து மிக அழகான அதிர்வலைகள் வெளிப்படுகின்றன. நான் மிகுந்த சுகம் நிறைந்தவனாவேன். நான் மிகுந்த சுகம் நிறைந்தவனாவேன். 21 முறைகள் நன்றாக இதனை உணர்ந்து பார்ப்போம். ஒவ்வொரு முறையும் 10-15 நொடிகள் இந்த உணர்வை ஏற்படுத்திக் கொள்வோம். மிகுந்த ஆழமான சுகத்தின் அனுபவம் கிடைக்கும். அவ்வப்போது அமைதியின் ஊஞ்சலில் அமர்வோம். ஆத்மாவாகிய நான் அமைதி சொரூபமானவனாவேன். எனது வீடோ சாந்தி தாமமாகும், இனிமையான அமைதியின் இல்லம். மேலும் எனது பாபா அமைதி கடல் ஆவார். 3 விஷயங்களையும் நினைவு செய்வோம். மேலும் அமைதியாகி விடுவோம். சில நொடிகளுக்காக உள்ளே சென்று விடுவோம். நான் ஆத்மா ஆழமான அமைதியில் இருக்கிறேன். நான் மிகவும் அமைதியாக இருக்கின்றேன். எனது சித்தம் அமைதியாகிவிட்டது. நான் மிகவும் அமைதியாக இருக்கின்றேன். சக்திகளின் ஊஞ்சலில் ஆடுவோம். நான் மிகுந்த சக்தி வாய்ந்தவனாவேன். பாபா தனது அனைத்து சக்திகளையும் எனக்கு வழங்கிவிட்டார். நான் ஈஸ்வரிய சக்திகளால் நிறைந்திருக்கிறேன். மற்றும் ஒரு அழகான ஊஞ்சல் அன்பின் ஊஞ்சலாகும். இது மிகப்பெரிய ஊஞ்சலாகும். பிரபுவின் அன்பில் மூழ்கிவிடுவோம். மிகுந்த அன்போடு அவரிடம் பேசுவோம். அவரை நம்முடையவராக ஆக்கிக்கொள்வோம். நமது நாயகனாக ஆக்கிக்கொள்வோம். நமது குழந்தையாக ஆக்கிக்கொள்வோம். நமது நண்பராக ஆக்கிக்கொள்வோம். அவர் என்னவெல்லாம் வழங்கியிருக்கிறாரோ அவற்றிற்காக அவரிடம் நன்றி கூறுவோம். அவரது அன்பின் ஊஞ்சலில் நீண்ட நேரம் ஆடிக்கொண்டே இருப்போம். எனக்கு பிரபுவின் அன்பு கிடைத்து விட்டது. இந்த வாழ்க்கையில் நான் பகவானுடைய அன்பை அடைந்து விட்டேன். இது எத்தனை அரிதானது! இதற்காகவே ஆத்மா ஏங்கி வந்தது. நான் அன்பின் சொரூபமாவேன். தூய்மை தன்மையின் ஊஞ்சல், அதனோடு பரமானந்தத்தின் ஊஞ்சல் இணைந்திருக்கிறது.
மனதார இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வோம். உள்நோக்கு முகமாக செல்வோம். எனது மூல சொரூபம் முற்றிலும் பரிசுத்த தன்மையாகும். நான் பரந்தாமத்தில் இருந்தபோது முழுமையான தூய நிலையில் பிற ஆத்மாக்களை விட அதிகமாக ஜொலித்து கொண்டிருந்தேன். நான் தேவ சுரூபத்தில் இருந்தபோது எனது முகத்தில் தூய்மை தன்மையின் ஜொலிப்பு இருந்தது. பக்தி மார்க்கத்தில் வழிபடப்படும் தெய்வங்களின் சொரூபமும் எனது சொரூபமே ஆகும். அதுவும் முழுமையான தூய சொரூபமாகும். எனவே இன்று நாம் இந்த ஊஞ்சல்களில் ஆடிக்கொண்டிருப்போம். மேலும் வாழ்க்கையை ஆனந்தமயமாக்குவோம். ஓம் சாந்தி.